பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நம்ம கதிர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பாண்டியனை பார்த்து பேசிட்டு போயிட்டாப்புல. இதனால் பாண்டியனுக்கு ஏற்கனவே கோவத்தில் இருக்கிற பாண்டியனுக்கு இன்னும் கோவம் அதிகமாக தான் ஆகுது. இதுக்கப்புறம் அவன் என் பிள்ளையும் இல்லை, நான் அவனுக்கு அப்பனும் இல்லை, இதுக்கப்புறம் அவன் பேரை நான் சொன்னேன் அது நான் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் போயிடுறாப்புல. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ராஜிக்கு நம்மளால் தானே இவ்வளோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம கோமதி அதுக்கப்புறம் கதிரை போய் தனியாக பேசுகிறாங்க. கதிருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவம், அதான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களே, இதுக்கப்புறம் அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கோவம் தான் வருது அப்படின்னு நம்ம கதிருக்கு கோமதி மேலேயும் பயங்கரமாக கோவம். ஸோ இதையும் ராஜி கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி தனியாக கதிர்கிட்ட போயிட்டு எந்த பிரச்சனைக்கும் நீ காரணம் இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு போய் உண்மையை சொல்லிடுட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ணின வரைக்குமே போதும், என் நல்லதுக்காக நீ நிறையா ஏற்கனவே பண்ணிட்ட, இதுக்கப்புறமும் எதுவும் பண்ணாத அப்படின்னு ராஜியை திட்டி அனுப்பிச்சிட்றாப்புல நம்ம கதிர். ஸோ இதனால் ராஜி வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராஜிக்கு மீனா தாங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுதைக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலையாக வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனா தான். ஸோ இப்போ கல்யாணம் எப்படியே நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் கடையில் பாண்டியன் இருக்கும்போது வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அது தாங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கு. என்னென்ன கடைசி வரைக்கும் கல்யாண சாப்பாடே போடாமையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆள் வந்துட்டாப்புல. ஸோ இன்னைய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.